இருள் சூழ்ந்த நள்ளிரவு. ஊரே நிசப்தத்தில் மூழ்கியிருக்க, தூரத்தில் ஒரு வெள்ளை குதிரை தாளமிட்டு ஓடிவரும் சத்தம் மட்டும் கேட்கிறது. அந்த சத்தம் நெருங்க நெருங்க தீய சக்திகள் நடுங்குகின்றன. அநீதி இழைத்தவர்களின் நெஞ்சு படபடக்கிறது. ஆம், கையில் மின்னும் நீண்ட அருவாள், முறுக்கிய மீசை, கண்களில் கனல் தெறிக்கும் வீரம். இவர்தான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம், நீதியின் மறுவுருவம், கருப்பண்ணசுவாமி. கருப்பண்ணசுவாமி வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, அவர் சிவபெருமானின் உக்கிரமான அம்சமாகவும் அதே சமயத்தில் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவின் பிரதிநிதியாகவும் போற்றப்படுகிற ஒரு அபூர்வ சக்தி. மதுரை அழகர் கோவிலின் அந்த புகழ்பெற்ற 18ஆம் படியில் கதவே தெய்வமாக விற்றிருக்கும் கருப்பண்ணசாமியை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு ஏழை விவசாயி தனது நிலத்தை ஒரு செல்வந்தரிடம் அடகு வைத்திருந்தார். கடனை திருப்பி தந்த பிறகும் அந்த செல்வந்தர் நிலத்தை தர மறுத்து, நீ பணமே தரவில்லை என்று பொய் சொன்னார். ஊர் பஞ்சாயத்தில் அந்த செல்வந்தர், நான் பொய் சொன்னால் கருப்பண்ணசுவாமி என் கண்களை பறிக்கட்டும் என்று சவால் விட்டார். அந்த ஏழை விவசாயி அழுது கொண்டே கருப்பண்ணசாமி கோயிலுக்கு சென்று 1 ரூபாய் நாணயத்தை அவர் பாதத்தில் வைத்து முறையிட்டார். அன்றிரவே ஒரு வெள்ளை குதிரை வீதியில் ஓடும் சத்தம் கேட்டது. மறுநாள் காலை அந்த செல்வந்தர் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து நிலத்தை திருப்பிக் கொடுத்தார். காரணம், கனவில் கருப்பண்ணசாமி குதிரையில் வந்து அவர் நெஞ்சில் மிதிப்பது போலவும், உண்மையை சொல்லாவிட்டால் குதிரை காலால் மிதித்து விடுவேன் என்றும் எச்சரித்தாராம். இந்த கதை கருப்பண்ணசாமி நீதி தவறாதவர் என்பதையும், மிகச்சிறிய காணிக்கை என்றாலும் உண்மையான பக்தியோடு அழைத்தால் ஓடி வருவார் என்பதையும் விளக்குகிறது. இன்றும் பல கிராமங்களில் சங்கிலி கருப்பன், முத்துக்கருப்பன் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அந்த நீண்ட அருவாள் சொல்லும் செய்தி ஒன்றுதான்: தப்பு செய்தவன் தப்பிக்கவே முடியாது. அம்மன் கோவில்களில் ஏன் இவர் வாசலிலேயே நிற்கிறார் தெரியுமா? சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் போன்ற உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு காவலாக நின்று தீய மந்திரங்களையும் ஏவல் சக்திகளையும் ஊருக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் அரண் இவரே. அசுரர்களை வேட்டையாட அம்மனுக்கு துணையாக நின்றதால் அம்மன் மகிழ்ந்து, எனக்கு கொடுக்கும் முதல் மரியாதை உனக்கே சேரட்டும் என்று வரமளித்தார். அதனால்தான் இன்றும் பல கோவில்களில் அம்மனை தரிசிக்கும் முன் கருப்பண்ணசாமியை வணங்கும் வழக்கமுள்ளது. மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், கருப்பண்ணசுவாமிக்கு உருவம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பல இடங்களில் ஒரு நட்ட கல் அல்லது ஒரு பெரிய அருவாள் மட்டுமே தெய்வமாக வணங்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? கடவுள் ஒரு உருவத்திற்குள் அடங்கியவர் அல்ல, அவர் ஒரு போர் வீரனைப் போல எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார் என்பதையே இது உணர்த்துகிறது. அவருக்கு படைக்கப்படும் சுருட்டும் சாராயமும் ஒரு அரசன் தன் வீரர்களுக்கு கொடுக்கும் மரியாதையாகவே பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் சைவ வழிபாடும் உண்டு. உதாரணமாக அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பு. நள்ளிரவில் வேட்டைக்கு கிளம்பும் இந்த வீர தெய்வத்தை நினைத்தால் அச்சம் விலகும், எதிரிகள் நடுங்குவர். கருப்பா என்று ஒரு முறை மனதார அழைத்தால் அந்த வெள்ளை குதிரையின் சத்தம் உங்கள் கஷ்டங்களை துரத்த ஓடி வரும் என்பதுதான் காலம் காலமாக தொடரும் அசைக்க முடியாத நம்பிக்கை.